ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இன்னைக்கு வந்து பார்ட் 2 போட்டிருக்கேன். இதிலேருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது முடிச்சிட்டதுக்கப்புறம் டோரை ஓப்பன் பண்ணால் நேராக கிராணி வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த மெயின் டூல் எடுத்து அங்கேருந்து தப்பிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஒரே ஒரு கொரில்லா சிலை வேணுன்ற. எங்கே போயிருக்கோம்? நம்ம இந்த வாட்டி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ போன வாட்டி எங்கேயோ பார்த்துனேன். இங்கேயா? ஏய், என்னது அது? ஐ கொரில்லா. ஓ, இந்த கொரில்லா இந்த ரூமில் எப்படி மாட்டிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாட்டி மணி வாங்கணுமா, அதை திருப்பி கொடுக்க முடியலன்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி நிறைய ரூம் உள்ளே சில வாட்டி லாக் பண்ணி வச்சுருவாங்க. அதனால வந்து நம்ம இங்கே இருக்கோம். இந்த கொரில்லா இதை போய் வச்சுட்டு இப்போ கிராணி வீட்டில் போகிறோம். வேண்டிக்கலாம் கார். அப்பா திறந்து கதவு திறக்குது. என்ன இது புது வீடாக இருக்குது? என்ன சாப்பிட்டு கேட்குது? ஐயோ, கிராணியில் வர மாதிரியே சாத்திக்கிச்சா? என்னடா இந்த வாட்டி கிராண்ட்பா மட்டும் என்ன இங்கே எதோ போட்டிருக்கு? ஓ, இந்த வாட்டி கிராண்ட்பா மட்டும் தான் வருவாங்களா? புரிஞ்சிருச்சு. இங்கே ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த புக்கு நம்மளுக்கு தேவைப்படும். போட இந்த புக்கு இங்கே வச்சு நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைக்கும். இப்போ கீழே வந்திருக்கோம். இங்கே ஒரு பிளாக் கலரில் வந்திருக்கு. இது வந்து உனக்கு யூஸ் ஆகும். நம்ம இங்கே வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சிலை தேவைப்படுமே. கொரில்லா இதை போய் கொடுத்து கீழே வந்து இதை வாங்கலாம். இப்போ கீழே போட்டிருப்பாங்க. கிடச்சிருச்சு. இந்த இதுதான். இது வந்து ஒரு கன்னுக்கான பாட்டு. ஓகே, நம்ம இந்த புக்கு எங்கே போட்டோம்? புக்கு அது இதோட புக்கில் இந்த பாட்டை இங்கே செட் பண்ணலாம். நம்ம ஒரு இது வச்சுருந்தோமே, எங்கே போயிருக்கோம்? நம்ம அதுவும் ஒரு கன்னு பாட்டில் மறந்து பிடிச்சி. இங்கே இருக்கு. இன்னும் ஒன்றே ஒரு தேவை. அதுவும் கிடச்சிருச்சு. இப்போ கன்னை எடுத்து கிராண்ட்பா வந்து பண்ண போகிறோம். இப்போ கிடைக்கல. 3, 2, 1. கன்னு கிடச்சிருச்சு. ஐயோ, இது வேணும்ல, புல்லட்டு. ஐயோ, இந்த புல்லட்டை எங்கன்னு போய் கண்டுபிடிப்பேன். என்னடா இது? இந்த புல்லட்டு மாதிரியே இருக்கு. புல்லட்டே தான். நம்ம இந்த புல்லட்டை ரீஃப் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி கிராண்ட்பா மட்டும்தான் வராங்க. கன்னை ரீஃபில் பண்ணியாச்சு. நம்ம வெளியே பொறுமையாக போகலாம். கிராண்ட்பா இருக்காங்களான்னு. கிராண்ட்பா உட்காந்துருக்காங்க. ஷூட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இங்கேருந்து எஸ்கேப் வந்து கிடைக்கும். கிராண்ட்பா ஒரு வரமாட்டாங்க. ஒரு காயினு. இது வந்து ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தேவைப்படல. ட்ரெயின் இங்கே இருக்குது.
நம்ம இப்போ காயின் கிடச்சிருச்சு. அந்த மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒன்று வேணும், ஒரு பாட்டு. கண்டுபிடிச்சிட்டேன்டா, கண்டுபிடிச்சிட்டேன். தேடலைக்கு நான் ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன். இதை எடுத்து இங்கே வைக்கலாம். நம்மளுக்கு இப்போ ஒரே ஒரு கவரும் பாலும் தேவைப்படுமே. இப்போ ஒரு கவர் இருக்குது, அது உள்ளே ஏதோ பால் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு ஏற்ற பால் அது உள்ளே இருக்கு. இப்போ நம்ம போட்டு வர வைப்போம். ஜாலி. இந்த இதை அப்படியே கீழே போட்டேன். மேலே இப்படி போட்டேன். அப்பா காயின் வேணும், டிக்கெட் வாங்குவாங்க, அப்படியே பஸ்ஸை போட்டு போகலாம். ஐயோ காயின் வர எங்கே விட்டுட்டு வந்தேன்னு தெரியல. ஐயோ அப்படி ஐயோ காயின் வேறு எங்கே விட்டேன். சுச்சோ காயின் எங்கே விட்டுன்னு தெரியலையே. ஐயோ அந்த கிராண்ட் பவர் எழுதிப்பாரு எங்கே இருக்கும். அங்கேயே போய் செக் பண்ணி பார்ப்போம். எங்கடா காயின்? என்னடா இது காயின் தானே? காயின் டிக்கெட்டு இப்போ கீழே வந்திருக்கும், எடுத்துக்கோங்க. டிக்கெட் கிடச்சிருச்சு. ஐயோ கிராண்ட்பா, ஐயோ முதல் டேலே தப்பிக்கலான்னு பார்த்தேன். ஒரு டிக்கெட் இங்கே தான் இருக்கு. இந்த டிக்கெட் எடுத்துட்டு கிளம்பிடும். ஆனால் இந்த கிராண்ட்பாவை சும்மா விடக்கூடாது. ரீஃபில்லிங் இருக்கு. கன்னுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி முதல்ல அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு வந்துடலாம். கிராண்ட்பா இங்கே தான் இங்கே வச்சுருப்பேன். ஐயோ பஸ்ஸுக்கிட்ட வந்துட்டோம். இதை இங்கே கொடுத்துடலாம். பஸ்ஸு போகுது. அந்த பட்டன் இங்கே தான் இருக்கும். ஓகே, நான் பட்டன் அப்புறமா காமிக்கிறேன். இந்த கன்னை எடுத்து இந்த கிராண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ட்ரெயினர்ஸ் பண்ணலாம். ஐயோ அதுக்குள்ள ஒரு பட்டன் கண்டுபிடிக்கணுமே. அதுக்குள்ளே இந்த 150 யூஸ் பண்ணுறேன்னா ஐயோ போச்சு. கிடச்சிருச்சு. பட்டனு போடு போ. பாடியே எப்படியோ ட்ரெயின் எஸ்கேப் பண்ணியாச்சு. எப்படியோ வீட்டு இருந்து தகச்சியாச்சு. குட்டி குட்டியாக பிக்சர்ஸில் வீடியோ இது பண்ணியிருக்கோம். ஓகே, எப்படியோ இப்போ கிராணி வீட்டுலேருந்து தப்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ நம்ம கிராணி வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் டு ஆல். பாய்.